சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. குடியரசு துணைத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் என அதிமுக தலைமை கழகம் அறிவிக்கும். 1981ஆம் ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. தமிழை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தி வந்த கருணாநிதியின் பெயரை வெட்கம் இல்லாமல் கழிவறை முதல் காவங்கரை வைக்கும் ஸ்டாலின், புரட்சி தலைவர் பெயரை அவர் துவக்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கியிருப்பது ஸ்டாலினுடைய மமதையின் உச்சத்தை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விளம்பர மாடல் விடியாத திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம். இதுபோன்ற வன்மத்தை கைவிட்டுவிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையத்தில் புரட்சி தலைவர் படத்தை உடனடியாக பதிவேற்ற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அரசியலை பயன்படுத்தி ஊழல் செய்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்த கருணாநிதியின் குடும்பத்தின் வஞ்சக நெஞ்சமும் நரித்தனமும் ஏற்கத்தக்கதல்ல. புரட்சி தலைவரின் புகழை அளிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்பது நிதர்சனம். கருணாநிதியின் மொத்த குடும்பத்தையே வாழ வைத்த இதே தெய்வம் புரட்சி தலைவரின் புகழை அளிக்க நினைக்கும் ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. கோவையில் தமிழகத்தின் முப்பெரும் முன்னாள் முதலமைச்சர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகளுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கி இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தினார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் தங்கமணி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் 125 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை 150 நாளாக அதிகரிக்கும் திட்டத்திற்கான முதல் கையெழுத்தை அதிமுக பொதுச் செயலாளர் போடுவார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்காத விடியாத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து 8வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை குண்டுகட்டாக கைது செய்த ஏவல்துறை. தங்களுக்கு வாக்களித்ததால் விடியல் பிறக்கும் என கூறிய ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்ததும் தங்களை மறந்துவிட்டு குற்றவாளிகளைப் போல் கைது செய்து வருவதாக ஆசிரியர்கள் கண்டனம். அகிம்சை வழியில் போராடக்கூடிய எங்களை அரசின் சார்பில் காவலர்கள் குண்டுக்கட்டாக என்னுடைய ஆசிரியர்களை பேருந்தில் ஏற்றி கொண்டு போயிட்டு சுத்த வைக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றின உடனே ஏற்கிறது கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ்லயே சுத்த வைத்து அதன் பிறகுதான் ஏதாவது ஒரு மண்டபத்தில் இருக்காங்க. இருக்கக்கூடிய மண்டபத்திலையும் போதுமான இடம் இல்லை, கழிவறை வசதி இல்லை. தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கையில் தட்டேந்தி பிச்சை போராட்டம். சமூக நீதி ஆட்சி என வாயால் மட்டும் சொல்கிறீர்களே, செயலில் எங்கே மனசாட்சி இல்லையா என கொந்தளிக்கும் பெண் ஆசிரியர்கள். வேலை கிடைக்கலன்னு எத்தனையோ போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் சமூக நீதி வழங்குற அரசாங்கம், பெண்களுக்கான அரசாங்கம் சொல்றீங்க. 80% பெண்கள் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறையில எத்தனை பேருக்கு நீங்க வேலை போட்டிருக்கீங்க? ஒரு குடும்பத்துல இருக்கிற ஆண் மகன் மட்டும்தான் குடும்பத்தை பாத்துக்கணுமா? பெண்களுக்கு அதுல பங்கு இல்லையா? அப்ப என் குடும்பத்தை நான் பாத்துக்கணும். என் கணவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், நான் கணவனால கைவிடப்பட்டவளா இருக்கலாம், இல்ல எனக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அண்ணன் தம்பி இல்லாம இருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலையில கஷ்டப்பட்டு நான் படிச்சு முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.
இருக்கலாம். கிராமப்புறத்துல இருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இந்த சமூகத்துல எங்க இருக்கு? சமூக நீதியின் வாயில சொல்றீங்களே, செயல்ல எங்க இருக்கு? எந்த இடத்துல நீங்க நிரூபிச்சிருக்கீங்க? பெண்களுக்கான அரசாங்கம்னு சொல்றீங்கல்ல, 80% நாங்க இங்க பெண்கள் தான். இன்னைக்கு எங்க குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். வந்து போறதுக்கு காசு கூட இல்லாம கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த நிலைமைக்கு எங்களை ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் சமூக நீதியா? மனசாட்சியே இல்லாதவங்க நீங்க எல்லாம். சென்னை பாரிமுனை, கொண்டித்தோப்பு, ராயபுரம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உணவு கூட வழங்காத அளவுக்கு திமுக ஆட்சி மனிதநேயமற்றதாக மாறியுள்ளதால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி. அடிப்படை நீதி மறுக்கப்பட்ட திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என ஆசிரியர்கள் எச்சரிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் தளர்வு குறித்து உயர்நீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டும் திமுக அரசு காலம் தாழ்த்துவதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. ஒரு பிரிவுக்கு மட்டும் சலுகை, மற்றவர்களுக்கு புறக்கணிப்பு என சமூக நீதி கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் உடனடி முடிவு அறிவிக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என தேர்வர்கள் எச்சரிக்கை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி ஆணையர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை சர்வாதிகார போக்குடன் ஸ்டாலின் அரசின் காவல்துறை கைது. தமிழ்நாட்டில் திரும்பும் திசையெங்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் மதிப்பை இழந்தது திமுக. இந்த காரணமே இந்த 6 மாச காலமா நாங்க பணி இல்லாம நாங்க வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வேதனை கண்ணீருக்கு கஷ்டம் இல்லை, குமரம் இல்லை, அவ்வளவு வேதனையில இருக்கிறோம். நாங்க இதுக்கு நம்ம கமிஷனர் குமரகோபுரம் பதில் சொல்லியே ஆகணும். சீர்திருத்த மையமாக இருக்க வேண்டிய சிறைத்துறையில் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகள் ஆதிக்கம் செலுத்துவதால் அதிர்ச்சி. அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் கண்காணிப்பு தளர்வு காரணமாகவே பாதுகாப்பு வலயத்திற்குள் மிரட்டல்களும் சட்டவிரோத நடவடிக்கைகளும் தொடர்வதால் சிறைகள் குற்றவாளிகளின் கட்டுப்பாட்டில் சிக்கும் அபாயம். திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி குற்றச்சாட்டில் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராஜரத்னம் கோவிந்தசாமி தலைமறைவு என தகவல். மகாராஷ்டிரா காவல்துறையின் அதிரடி விசாரணையில் அம்பலமான சர்வதேச கிட்னி மோசடி கும்பல் ஏழை விவசாயிகளை ஏமாற்றி கோடிகளில் கொள்ளையடித்த வெட்கக்கேடான செயலால் மருத்துவத்துறையில் கரைப்படிந்த முகம் அம்பலம். மகாராஷ்டிராவில் வெளியான சர்வதேச சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி வழக்கில் திருச்சியை சேர்ந்த ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராஜரத்னம் கோவிந்தசாமி தலைமறைவு. விடியாத திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டும் மாபியா கும்பலால் தமிழகத்திற்கு பெரும் தலைக்குனிவு என மக்கள் காட்டும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். நெல்லையில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய திருமணமான இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூரியனூரில் வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். இன்றளவும் எந்தவித தடையுமின்றி கஞ்சா விற்கப்படுவது விடியாத அரசின் பச்சை பொய் விளம்பி மாசுவுக்கு புலப்படுகிறதா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 500 கிலோ குட்கா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் பரதராமி ஆந்திர எல்லை சோதனை சாவடியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக ஸ்டீல் கம்பி ஏற்றிய லாரியில் கொண்டுவரப்பட்ட 75 கிலோ கஞ்சா பறிமுதலானது தொடர்பாக மேலும் 6 பேர் சிக்கினர். தும்பை விட்டு வாழை பிடித்த கதையாக கஞ்சா கடத்தலில் ஈடுபடும் பெரும் முதலைகளை விட்டுவிட்டு கூலி தொழிலாளர்களை மட்டும் பிடித்து ஏவல் துறை கணக்கு காட்டுவதாக மக்கள் சாடல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீட்டின் குளியல் அறையில் பெண் கொலை செய்யப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததால் அதிர்ச்சி. உயிரிழந்த பெண் அணிந்திருந்த நகைகள் மாயமாகியுள்ள நிலையில் நகைக்காக கொல்லப்பட்டாரா என சந்தேகம் எழுவதாக மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி டாஸ்மாக் கடை அருகே கட்டட தொழிலாளி அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் கொடூரமாக குத்தப்பட்டு கொலை. டாஸ்மாக் கடையில் மது வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து கொலை செய்துள்ள நிலையில் விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கி வரும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வந்த சிறுவர்கள் சட்டத்தின் மீது சிறிதும் பயம் இல்லாததால் தாம்பரத்தில் மதுபோதையில் பட்டா கத்தியுடன் நடனமாடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட அவலம். மதுவால் சிறுவர்கள் சீரழிந்து வரும் நிலையில் அதை தடுக்க திராணி இல்லாத ஸ்டாலின் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், பெற்றோர் பொறுப்புடன் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பட்டா கத்தியுடன் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவு செய்த 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாமல் இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கல்லூரி மாணவர் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 120 போதை மாத்திரைகள் பறிமுதல். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களிடையே போதை புழக்கம் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் பகுதியில் திமுக வார்டு தேர்தல் பொறுப்பாளர் சக்திவேல் மற்றும் அவரது மனைவி அமிர்தம் ஆகியோர் அடையாளம் தெரியாத நபர்களால் எரித்து கொலை. தன் கட்சியினருக்கே பாதுகாப்பு கொடுக்க திறனற்று இருக்கும் ஸ்டாலின் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பூச்சி மருந்து உட்கொண்டதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் விஏஓ சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தற்கொலை செய்து கொண்டதாக பெண்ணின் பெற்றோர் கூறிய நிலையில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோரை விஷம் கொடுத்து கொலை செய்திருப்பதாக காதலன் புகார். அவங்க அண்ணா என்கிட்ட கால் பண்ணி இந்த மாரி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். அவங்க தம்பி அதே மாதிரி தான் சார், நீ என் தங்கச்சிட்ட பேசியிருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தம்பி உன்னை 4 பேர்த்தையும் நான் வெட்டி போட்டுருவேன், எங்களுக்கு ஜாதி கௌரவம் தான் முக்கியம். அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக அடித்து அந்த பொண்ணை கைகாலெல்லாம் பிடிச்சி வாயில் புல்லு மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்லேயே விட்டுட்டு வாயில் நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்தலனதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வேமாங்காட்டு வலசு பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து லாரி ஓட்டுநர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை. பொழுது விடிந்து பொழுது போனால் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக பொதுமக்கள். திமுக ஆட்சி எப்போது வீட்டிற்கு போகுமோ அப்போதுதான் நமக்கு விடிவு காலம் என கோபத்துடன் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகே நல்லாம்பட்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகோணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் எந்த ஒரு அச்சமும் இன்றி கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பத்தூர் மாவட்டம் பனந்தோப்பு பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபோதையில் அட்டகாசம் செய்த 4 தட்டி கேட்ட இளைஞரை சரமாரியாக தாக்கி வீட்டிற்கு சென்று ஆயுதங்களுடன் கொலை மிரட்டல் விடுத்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதற்கு ஆளும் திமுகவை பொறுப்பு என்ற கடும் கண்டனங்கள் எழும் நிலையில் கந்தளி காவல்துறை தடுக்க தவறியதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணத்தில் திமுக பொறுப்பாளர் நடத்தும் தனியார் மதுபான கூடத்தில் ஊழியர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மதுபான கூடத்தை அடித்து சூறையாடிய குடிமகன்கள். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத ஸ்டாலின் அரசு இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயில் மார்கழி பெருந்திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேகர் பாபு பக்தர்களின் கோஷத்தால் கடுப்பாகி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. பொதுவெளியில் ஆவேசமாக நடந்து கொள்வதன் மூலம் திமுக அமைச்சர்களின் உண்மை முகம் வெளியே வருவதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற ஆருத்ர தரிசன விழா முறையான திட்டமிடலின்றி நடைபெற்றதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. எந்த அடிப்படை வசதிகளும் முறையாக இல்லாமல் சிரம திருவிழாவாக மாறிய நிலையில் நீண்ட நேரம் வரிசையில் நின்ற பக்தர்கள் பலர் மயங்கி விழுந்த போது முதலுதவிக்கு கூட முறையான ஏற்பாடுகள் இல்லை என புகார். ஒரே இடத்துல 100 ரூபாய் 250 ரூபாய் முக்கியமா தபால் கொண்டு வர்றவங்க எல்லாரையும் ஒன்னா விட்டு இப்போ 3 மணி நேரம் நின்று எனக்கு மயக்கம் வருது. அந்த நிலைமையிலையும் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வர்றவங்க எல்லாம் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அது தவறு இல்லையா? ஏன் நிர்வாகம் ஏன் இப்படி இருக்கு? ஏன் நிர்வாகமா இது ரொம்ப மோசமான நிர்வாகம் ஆயிடுச்சு. இது நல்ல முறைக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதியோ இங்க குடிக்கிற தண்ணி இல்லைங்க பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. தயவு செய்து ஹெச்ஆர்என்சி இதை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வெயில் நிக்கிறாங்க பாருங்க, 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் போறேன் சரிங்களா. ஆனா அங்க பாருங்க பூரா வெயில நிக்கிறாங்க, டென்ட்டே கிடையாது. அதுக்கு ஒரு டென்ட் போட்டு கொடுக்கலாமலங்க. தமிழ்நாடு அரசு இது கவனம் கூர்ந்து இதெல்லாம் பண்ணணும். இல்லாட்டி 2026ல மக்கள் முடிவெடுப்பாங்க. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி யார் நடத்துவது என்ற பிரச்சனையில் ஆர்டிஓ தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கைகலப்பாக மாறி அவலம். உளவுப்பிரிவு போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கிராம கமிட்டி குற்றம் சாட்டும் நிலையில் உயிருக்கு அச்சம் இருப்பதால் காவல் பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் மனு. தேனி மாவட்டம் நாராயணதேவன்பட்டியில் வரதட்சணை கேட்டு மதுபோதையில் ஆயுதப்படை காவலர் தாக்கியதில் மனைவி பினாயில் கொடுத்து தற்கொலைக்கு முயற்சி. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தற்கொலைக்கு தூண்டிய கணவர், மாமனார் மற்றும் மாமியார் மீது நடவடிக்கை எடுப்பதோடு திருமணத்துக்காக பெண்ணுக்கு கொடுத்த நகைகளை மீட்டு தரவும் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே நிம்மியப்பட்டில் ஆங்கில புத்தாண்டை குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர்களுடன் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிக்கொண்ட அதிர்ச்சி வீடியோ. களை எது பயிரது என தெரியாத வகையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் அடி முதல் நுனி வரை சமூக விரோதிகள் அனைத்து மட்டங்களிலும் நீக்கமர கலந்துள்ளதாக மக்கள் சாடல். சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மது மற்றும் கறி விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தான் துறை சார்ந்த இடத்திலேயே மதுபோதைப் பொருட்கள் புழங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் 0% என கூறிய மாசுவிற்கு மனசாட்சி உறுத்தவில்லையா என மக்கள் ஆவேசம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லட்சணத்தை செம்பனூர் ஹாஸ்பிட்டல் வேற இதில்
ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் அப்படி உட்காந்து இப்படிங்கிறக்குள்ள சரக்கு வேற ஒரு பயம் இல்லை ஆஸ்பத்திரியில். தமிழக டாஸ்மாக் கடைகளில் ஒரே நாளில் 250 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. தினசரி சராசரி 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை நிலவிய நிலையில் பண்டிகை பேரில் போதை பெருக்கெடுப்பதால் குடும்பங்கள் சிரளியும் அபாயம் உள்ளபோதும் அரசு வருவாய் வேட்டைக்காக சமூக சீர்கேட்டை ஊக்குவிப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மணல் கொள்ளையை கண்மூடித்தனமாக அனுமதித்தது கோடிகளில் கொள்ளையடித்த திமுக அரசு. தேர்தல் நெருங்கியதும் திடீர் அக்கறை நாடகம். தோல்வி பயத்தில் தேர்தல் முடியும் வரை மணல் குவாரிகளுக்கு தடை என அறிவித்தது நடுத்தர மக்களையும் கட்டுமானத் துறையையும் வஞ்சிக்கும் அரசியல் சூழ்ச்சி என மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே வைரவ பெருமாள் பட்டியில் கருப்பு கொடியுடன் வயலில் இறங்கி விடியாத அரசுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இதுவரை நிவாரணம் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இனியும் ஏமாற்றினால் வருகின்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என ஸ்டாலின் அரசிற்கு எச்சரிக்கை. போன ஆண்டு மார்கழி மாதம் பருவம் தவறி மழை பெய்ததனால் அந்த பூக்கொட்டி எடைபல விழுந்ததனால் மகசூல் பாதிக்கப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு 10-12 மூட்டை தான் வந்தது. அதனால் எங்களுக்கு மகசூல் பாதிக்கப்பட்டது. நாங்கள் கடந்த ஆண்டு 24/12 மாவட்ட ஆட்சியர்கள் போராட்டம் செய்தோம். 7/1/25 பூதலூர் தாலுகாவில் போராட்டம் செய்தோம். அரசு எந்த செய்தி அரசுக்கு மனு கொடுத்தால் பட்டா நீர் கடைக்கு தான் போகும் போல தெரிகிறது. அதனால் அந்த மனுவுக்கு எந்த பதிலும் வரவில்லை. நாமக்கல் மாவட்டம் வளைப்பட்டி அருகே சிப்காட் அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆடு மாடுகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்ட விவசாயிகள். விவசாய நிலத்தில் சிப்காட் அமைந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் போராட்ட களமான அவலம். திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கார் மீது எம்சான் ஏற்றி வந்த டாரஸ் லாரி மோதி விபத்து. போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு கடைகளை அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடற்கரை மக்கள் ரசிக்கத்தானே தவிர அதனை ஷாப்பிங் மால்களாக மாற்ற முடியாது எனவும் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்யவும் விடியாத மாநகராட்சிக்கு ஆணை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழாவுக்கு 50 பேருக்கு மட்டுமே அனுமதி. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு, கோழி பலியிடவும் அசைவு உணவுகளை கொண்டு செல்லவும் தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கூட்டுறவு நியாய விலைக்கடை ஊழியர்களுடன் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை ஒரு கண்துடைப்பு நாடகம் என அண்ணா தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. 4.5 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்காத விடியாத ஸ்டாலின் அரசு தேர்தல் நெருங்கும் நிலையில் கண்துடைப்புக்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக மாநில செயலாளர் கமலக்கண்ணன் கடும் விமர்சனம். தஞ்சாவூர் 32வது வார்டில் பாதாள சாக்கடை தொட்டியிலிருந்து சாக்கடை நீரை மின் மோட்டார் மூலம் இறைத்து PWD வாய்க்காலில் விடுவதால் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார கேடும் ஏற்படுவதாக புகார். நிலத்தடி நீரும் மாசடைவது தொடர்பாக மாநகராட்சிக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் புத்தாநத்தம் காவல்காரன்பட்டியில் பட்டியலின நபர் அளித்த நில மோசடி புகாரை அலட்சியப்படுத்தியதாக டிஎஸ்பி மற்றும் எஸ்ஐ மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புகார் அளித்தவரை இழிவுபடுத்திய காவல்துறையின் அலட்சியத்தை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. சமூக நீதிக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு சாட்சியாக கருதப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் சின்ன முதலைப்பட்டி கடக்கால் வீதியில் பாதுகாப்பின்றி விடப்பட்ட பாதாள சாக்கடை குழியில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. எச்சரிக்கை பலகை இல்லாமை, தடுப்பு வேலி புறக்கணிப்பு, ஒப்பந்ததாரர் அலட்சியம், அதிகாரிகளின் பொறுப்பின்மை குறித்து கடும் கோபம் அடைந்துள்ள பொதுமக்கள் நீதிக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார் என்ற கேள்வி எழுப்பியதுடன் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர்.
திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டிய திருத்தணி கொடூர கொலைவெறி தாக்குதல்கள் குறித்த வீடியோ பதிவுகளை முடக்க எக்ஸ் தளத்திற்கு தமிழக போலீஸ் கடிதம். குற்றங்களை தடுக்கவோ குற்றவாளிகளை ஒடுக்கவோ திறனில்லாத விடியாத அரசின் ஏவல் துறைக்கு குற்றங்கள் தொடர்பான வீடியோக்களை மட்டும் முடக்க தீவிரம் காட்டுவது ஏன் என மக்கள் காட்டமாக கேள்வி. தமிழ்நாட்டில் இணைய குற்றங்கள் தலைவிரித்தாடும் நிலையில் ஆளும் தரப்பு விளம்பர நாடகத்தில் இறங்கியது குறித்து மக்கள் வேதனை. 15,000 ஆட்டோக்களின் பின்னால் 2 அடி விளம்பர பலகை ஒட்டுவதை விழிப்புணர்வு தூதர்கள் என பெயரிடுவது மக்களை ஏமாற்றும் அரசியல் யுக்தி என சாடும் மக்கள். குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாகம் பெயர் மாற்றத்தால் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயல்வதாக கடும் விமர்சனம். ஆமைகளை பாதுகாக்க 50 குஞ்சு பொறிப்பான்கள் அமைத்துள்ளதாக திமுக அரசு தம்பட்டம் அடிக்கும் நிலையில் கடலோரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆமைகள் சடலங்களாக கரை ஒதுங்குவது அதிகரிப்பதால் அதிர்ச்சி. இரவு நேர கண்காணிப்பு மற்றும் மீன்பிடி கட்டுப்பாடுகள் குறித்த அறிவிப்புகள் வெறும் காகித அளவிலேயே இருப்பதால் ஆமைகளின் உயிரிழப்பு தொடர்வதாக குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 43வது வார்டு பகுதியில் மின்கம்பம் நடுவில் உள்ள நிலையில் கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு உள்ளதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக மாநகராட்சி பொறியாளர்களின் அறிவை கண்டு வியப்பதாக பொதுமக்கள் சாடல். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 11 பேரை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்து இலங்கை கடற்படை படகையும் பறிமுதல் செய்து அராஜகம். இலங்கை கடற்படையின் அட்டூழியம் தொடர்கதையாவதற்கு காங்கிரசுடன் சேர்ந்து தீய சக்தி திமுக கச்சத்தீவை தாரை வார்த்ததே காரணம் என புதுவை மீனவர்கள் சாடல். நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மழையால் வயல்களில் தண்ணீர் நிரம்பி நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விடியாத அரசின் பொதுப்பணித்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட குளங்களையும் கால்வாய்களையும் சீரமைத்து அதன் கரைகளை பலப்படுத்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் உற்பத்தி நிறுத்த போராட்டம் 2ஆம் நாளாக தீவிரம். கூலி உயர்வு இன்றி கோழிக்கு 6 ரூபாய் 50 காசு மட்டுமே தரும் நிறுவனங்களின் கொடூர அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் அடுத்த 15 நாட்களில் தமிழகம் முழுவதும் கோழி இறைச்சி தட்டுப்பாடு விலை பன்மடங்கு உயர்வு அபாயம் உள்ளதால் திமுக அரசு உடனே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூரில் கழிவுநீர் போர்டை பராமரிக்காத நிலையில் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்த கிராம மக்கள் சாலை மறியல். மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் அலைகழிப்பதுதான் ஸ்டாலின் கூறும் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிக்கு வரும் சூழல் உள்ளதால் தடுப்பணை பகுதிக்கு செல்ல தடை விதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் லோரன் பகுதியின் உயரமான இடத்தில் அமைந்துள்ள கரங்காட்டில் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடத்தை கண்டுபிடித்த இந்திய ராணுவத்தின் ரோமியோ படைப்பிரிவினர் வெடிப்பொருட்கள் மற்றும் தளவாட பொருட்களை மீட்ட நிலையில் பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் பாராமுல்லா ஊரி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் நிலச்சரிவு. பாராமுல்லா பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டதால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதி. ட்ராய் அமைப்பின் தரவுகளின்படி பிராட்பேண்ட் பயனர்கள் எண்ணிக்கை 100 கோடியை கடந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளதுடன் 5G விரிவாக்கத்தால் மொபைல் இணைய வேகம் 130 Mbps ஆக உயர்ந்துள்ளது. ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் முன்னிலை வகித்தாலும் அதிவேக ஃபைபர் இணைப்புகள் வெறும் 4.5 கோடியாகவே உள்ளது என்றும் கிராமப்புறங்களில் இணைய சேவை இன்னும் பின்தங்கியுள்ளதால் ஃபைபர் புரட்சியை முழுமையாக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வலியுறுத்தல்.